In the panel, you're the most special person because you're a defending champion with Haryana States last year trophy ஜெயிச்சீங்க. As a defending champion, நீங்க சென்னை உங்க home state தமிழ்நாடு ஆட போறீங்க. நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? And you opening match ஆட போறீங்க by the way. So opening day fans support எல்லாமே நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நான் மட்டும் இல்ல டீமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். லாஸ்ட் லெக்ல 4 மேட்சும் கண்டினியூஸா வின் பண்ணிருக்கோம். அந்த டீம் செட் ஆயிடுச்சு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தான் இருக்காங்க. இங்கேயும் 5 மேட்ச் இருக்கு, 5 மேட்சஸ் இருக்கு. 5 மேட்சுமே வின் பண்ண ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா ரொம்ப பிராக்டிஸ் பண்றோம், ஃபிட்னஸ் பண்றோம். பிளேயர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்காங்க. கண்டிப்பா வின் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஹோம் சப்போர்ட் இஸ் கோனா ஹெல்ப் யூ. கண்டிப்பா ஹோம் சப்போர்ட். ஏன்னா சென்னை ஆடியன்ஸ் யார் நல்லா விளையாடுறாங்களோ, யார் பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறாங்களோ ரொம்ப சப்போர்ட் பண்ணிடுவாங்க. டக்குன்னு ஹைப் அதிகமா இருக்கும் சென்னையில. நம்ம சென்னையில லாஸ்ட் இயர்ல பிஃபோர் பிகேஎல் சீசன் 10ல பாத்துருக்கோம். அவ்வளவு ஆடியன்ஸ் சப்போர்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் சென்னையில. கண்டிப்பா அவங்களுக்காக நம்ம கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜெயசூர்யா. அபினேஷ், நீங்க வந்து சீசன் 10 சாம்பியன் வித் குன்னேரி பால்டன். நீங்க ஒரு சாம்பியன் பிளேயர் ஆஃப் கோர்ஸ். நீங்க உங்க ஹோம் ஸ்டேட்ல விளையாட போறீங்க. நீங்க இருக்கிறது சென்னையில தான். சோ நிறைய ஃபேன்ஸ் வர போறாங்க கண்டிப்பா. உங்களுக்கு அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அண்ட் புனேரி பண்றதுக்கு இந்த வினிங் மொமெண்டம் மெயின்டைன் பண்ற இந்த லெக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? ஸோ சீசன் 10ல நாங்கள் இங்கே சாம்பியன், இந்த லீக்ல வந்து நாங்கள் வினர் அடித்தோம். மேட்ச் 14 விளாண்டு பாஸ் ஆனோம். ஆனால் இந்த வருஷமும் அதே மாதிரி நல்ல 4 மேட்ச் இருக்குது எங்களுக்கு இங்கே சென்னையில் மட்டுமே. நல்லா இதாக இருக்கும். வெயிட்டிங் ஃபார் மேட்ச். லாஸ்ட் மேட்ச் நாங்கள் ஒரு இதனால கொஞ்சம் லூஸ் ஆகிட்டோம். இந்த மேட்ச் எப்படியும் வின் பண்ணுவோம். லாஸ்ட் இயர் ரொம்ப மேட்ச் லூஸ் பண்ணி இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டாப்ல செகண்டில் இருக்கும். இன்னும் எதிர்பார்க்குறோம். இப்போ ரெஸ்ட்டு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஹெவியாக இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். மேட்ச்சுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். எல்லாமே செட்டாக கரெக்டாக ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது, எந்த இது பண்ணுறது, எப்படி விளையாடணும், என்ன இது மிஸ்டேக்கு, அதை எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். யாரும் வர போறாங்க மேட்ச் பார்க்குறேன்? ஃபேமிலியோட வர போறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வர போறாங்களா? ஃபேமிலி எல்லாம் வராங்க. சப்போர்ட்டுக்கு கம்மியே கிடையாது. ஃபேமிலி எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. சூப்பர், தேங்க்யூ. தீபக், இங்க ப்ரோ கபடி டெபியூ பண்ண இந்த சீசன் ஒரு சூப்பர் டெபியூ சோ ஃபார். ஹை ஃபேம்ல ஹை அடிச்சிட்டு நீங்க ஃபன்னுக்கு நீங்க சென்னையில ஆட போறீங்க. பட் நிறைய இந்த பெங்களூர் புல்ஸ் ஜெர்சி ஆனா சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும் போது நீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க? ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ கபடி நீங்க சென்னையில ஆட போறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோ கபடி ஆடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் டீமுக்கு ஆட முடியல, பரவாயில்ல. பட் பெங்களூர் புல்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஃபுல் எஃபெக்ட் கொடுத்து ஆட முடியும். கண்டிப்பா ஃபேன்ஸ் ஆல்ரெடி எல்லாம் நல்லா தமிழ் ஃபேன்ஸ் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஆட போகிறோம். ஸோ வீட்டிலேருந்து வேறு வராங்க, பசங்களும் அதிக பேர் வருவாங்க. இதெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க ஐ திங்க் சோஷியல் மீடியா ரொம்ப பாப்புலர் ஆயிட்டீங்க. சீசன் ஆரம்பிக்கச்சு உங்களுக்கு 4000 ஃபாலோவர் இருந்தாங்க. இப்போ எவ்வளவு இருக்கா? 25,000-30,000. 23. ஸோ ஃபேன்ஸ்னா ஜாலி, ஃபுல் சப்போர்ட் இன் சென்னை. நார்மலாக டோர்னமெண்ட் ஆடிட்டு இருக்கும்போது நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நல்லா ப்ரோ கபடி ஆடும், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. Super. We hope all your fans come to the stadium and cheer you guys. Thank you very much. And lastly, Satish, கொஞ்சம் மிக்ஸ் ரிசல்ட்ஸ் இருக்குது. நீங்களும் பார்க்க கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்திருக்கு. டஃப் லைக் இன் ஜெயப்பூர். இங்க நீங்க பவுன்ஸ் பேக் பண்ண எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நீங்களும் பார்க்க. அண்ட் இந்த ஃபேன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுங்க பவுன்ஸ் பேக் பண்றதுக்கு சென்னையில. லாஸ்ட் 4 மேட்ச் மைக் மட்டும் கொஞ்சம் மேட்ச் மைக் ஆனதா இருக்கும், கொஞ்சம் மேல இருக்கும். லாஸ்ட் 4 மேட்ச் வந்து லூஸ் பண்ணது. இன்னும் கொஞ்சம் மேல. சாரி, ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன். நீங்க ரொம்ப பேச மாட்டீங்க, அத கொஞ்சம் இந்த பக்கத்துல வச்சுக்கோங்க. லாஸ்ட் 4 மேட்ச் வந்து லூஸ் பண்ணாச்சு. இங்க வந்து நம்ம சென்னையில வந்து நம்ம மண்ணில் வந்து 4 மேட்சஸ் இருக்கு. 4 மேட்சஸ் வின் பண்றதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றோம், பிளானிங் பண்றோம். இன்னும் 9 மேட்சஸ் இருக்கு. பிளே ஆஃப் போறதுக்கு நாங்க எஃபர்ட் போட்டுட்டு இருக்கோம். நீங்க படிச்சது சென்னை தான். சோ உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எல்லாரும் கூப்பிட போறீங்களா ஸ்டேடியம் வந்து பார்க்கிறதுக்கு மேட்ச்லாம்? இல்ல, எல்லாரும் வருவாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ் பிளேயர்ஸ் இருக்கோம், சப்போர்ட் பண்ணுங்க. Sure. Thank you so much. Now we open the floor to our friends in the media. If you have a question, please raise your hand and the mic will come to you. Please introduce yourself and the publication as well. Hello, I'm Chandra Prabhu from the New Indian Express.
ஸோ இந்த 4 பேர்ல அட்லீஸ்ட் 3 பேர் வந்துட்டு இந்த யுவா கபடி சீரீஸ்லேருந்து வந்து இருக்கீங்க. அந்த லீக் உங்களுக்கு எவ்வளோ முக்கியமாக இருந்துச்சு, ப்ளஸ் நீங்கள் ஸ்டேட்டில் கபடினோட வளர்ப்பு எப்படி பார்க்குறீங்கன்ற மட்டும் சொல்லுங்கள். இந்த லீக் இந்த யுவா சீரீஸ் மூலயமா. சீசன் 10ல் வந்து நான் தமிழ் தலைவர்ஸில் ப்ளே பண்ணேன், சரியாக ப்ளே பண்ணல. அப்புறம் யுவா சீரீஸில் வந்து பெஸ்ட்டை கொடுத்தனால யூம்பா டீமில் என்னை ஆக்ஷனில் வந்து எடுத்தாங்க. அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே கொஸ்டின் யுவா சீரீஸ் எனக்கு நான் பெரிய பெரிய மேட்ச்லாம் ஆனதில்லை. ஃபஸ்ட்டு சும்மா நார்மல் டோர்னமெண்ட் இந்த மாதிரி தான் ஆடினேன். பெரிய பிளாட்ஃபார்மில் ஆனதில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யுவா சீரீஸில் ஆடும்போது எனக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நாட்டு பிளேயரோட ஆடுறதுக்கு, கேம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஸ்கில்ஸ் வெளியிடுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்டேஷ் வந்து சீசன் 10ல நீங்க விளையாடும் போது ஒரு ரொம்ப மோஸ்ட் மெமரபிள் இமேஜ் வந்து உங்களை எல்லாரும் தூக்கி வச்சுட்டு அந்த கோர்ட்டை சுத்தி வந்தாங்க, உங்களோட டீம்மேட்ஸ் அஸ்லாமின் அந்தார் எல்லாரும். அது பார்க்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த சீசனும் ஒரு ஸ்பெஷலா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எதிர்பார்க்குறேன். என்னோட எஃபர்ட்டை நான் போடுவேன் மேட்ச்ல. அவங்க இது பண்றாங்க அதுக்காக விளையாடல, என்னோட கேமை நான் காமிக்கிறேன். ஓகே, அப்புறம் வந்து ஜெயசூர்யா, தீபக் அண்ட் சதீஷ் உங்க டீம்ஸ் வந்து சென்னையில தமிழ் தலைவாசிக்கு எதிராக விளையாட போறாங்க 1ஆம் தேதி, 3ஆம் தேதி, 5ஆம் தேதி. ஸோ தமிழ் தலைவாசிக்கு தான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இருக்குமா? உங்க மாநிலம் இருந்தா கூட ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு இதோட விளையாடுவீங்களா, டிட்டர்மினேஷனோட விளையாடுவீங்களா? இல்ல, நார்மலா எந்த டீமா இருந்தாலுமே ஆப்போசிட்ல இருந்தா எனிமி மாதிரி தான் இருக்கு. ஆமா, எல்லா டீம் கூட சேம் எஃபர்ட் தான். அது தமிழ் தலைவாசியா இருந்தாலும் எந்த டீமா இருந்தாலுமே. ஆனா நம்ம பெஸ்ட்டை காட்டுவோம், நம்ம ஜெயிக்க தான் ட்ரை பண்ணுவோம். டிக்கெட் பிரஷர் அதிகமா இருக்கு எல்லாருக்கும் சென்னையில் நடக்கிறதுனால. அபினேஷ் முகத்துல ஏற்கனவே பிரஷர் தெரியுது. நிறைய பேர் கேக்குறாங்களா? நிறைய பேர் கேட்குறாங்க. The questions? Any more questions in the media? We'll do one more last round. Anyone else? No? Okay, awesome. With that, we'll wrap up this press conference. We have a breakout session now where you can speak to our players individually as well. And lunch will be served downstairs. Please join us for lunch as well. Thank you so much for being here. I'm Shyam Vasudevan. It was lovely having you all. Thank you very much.